ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்தவர்கள் அந்த வகை இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு காணொளி. இந்த காணொளி சிவனுடைய ஆதிக்கம் பெற்ற அல்லது சிவன் பிறந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திரு ஆதிரை, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் தரக்கூடிய பலன்களும், திருவாதிரை விரதமும் திருவாதிரை நோன்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளும், அந்த விரதத்தால் அல்லது நோன்பினால் ஏற்படக்கூடிய வளர்ச்சி சார்ந்த தகவலையும் இந்த காணொளி தருகிறது. திருவாதிரை நோன்பை பெண்கள் கடைபிடிக்க மாங்கல்ய பலம் கூடும், கணவனது நிலை உயரும். இந்நன்னாளில் பெண்கள் மாங்கல்ய சரடை மாற்றி அமைத்து கொள்ளலாம். கணவனுக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடி அல்லாத உடலையும் பெற வேண்டுபவர்கள் இந்த நோன்பினை கடைபிடிக்கலாம். கேரள மாநிலத்தில் பூத்திருவாதிரை என்று இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திருமணமான பெண்கள் சிலவித மலர்களை திருமணமாகாத பெண்களுக்கு இந்நாளில் சூட்ட அவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆவதாக நம்பப்படுகிறது. சிவனின் 8 விதமான விரதங்களில் திரு ஆதிரை விரதம் முதன்மை பெறுகிறது. சிவபெருமானுக்காக இருக்கும் விரதங்கள் சோமவார விரதம், பௌர்ணமி விரதம், பங்குனி உத்தரம், நரக சதுர்த்தசி, வைகாசி அஷ்டமி, சிவராத்திரி, தைப்பூசம், திரு ஆதிரை விரதம். இந்த 8 வித விரதங்களில் திரு ஆதிரை விரதம் மிகவும் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுகிறது. திரு ஆதிரை விரதம் வந்த வரலாறு என்று ஒரு கதையை சொல்லியிருக்கிறார்கள். குலப்பெண்ணொருத்தி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நாளில் சிவபெருமான் மீது பற்று கொண்டு நோன்பு இருந்தால் அந்த சுமங்கலி பெண்ணை ஈசன் சோதிக்க நினைத்து அவனது கணவனது உயிரை எடுத்து கொண்டார். இறந்த தனது கணவனின் உடலை கண்டு அழுதி புலம்பிடால் பிறகு தனது மனதை தேற்றிக்கொண்டு எது நேர்ந்தாலும் நோன்பை விடமாட்டேன் என்று வைராக்கியமாக திருவிளக்கேற்றி இலை போட்டு உணவு படைத்து பெருமானை நினைத்து உருகி வழிபட்டாள். பூஜை முடிவில் திருநீரை எடுத்து இறந்த கணவனது திருவேணியில் பூசினால் என்ன ஆச்சரியம், இறந்து போன கணவன் உயிர் பெற்று எழுந்தார். ஈசனும் அவன் முன் தோன்றி, உம்மை சோதிக்கவே இத்திருவிளையாடலை நடத்தினேன், நீயும் என் திருவிளையாடலில் வெற்றி பெற்றாய், உமது பக்திக்கு தலை வணங்குகிறேன், உமக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கூறினாள். பாருங்கள் நண்பர்களே, இது நடந்ததோ அல்லது கதையோ தெரியாது. ஆனால் தெய்வத்தினுடைய சக்தியும் அருளும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த பூமியில் எதுவும் நடக்கும் என்பதை அந்த காலத்திலேயே அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். உமக்கு என்ன வேண்டும் என்று வரம் கேள் என்று சிவன் அந்த பெண்ணை பார்த்து சொல்ல, அந்த பெண், எனக்கு பொன் பொருள் தேவையில்லை, மாறாக இத்திருவாதிரை நாளில் உங்களை நினைத்து வழிபடும் பெண்களுக்கு மாங்கல்ய பழத்தை நீட்டிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஈசனும் மனம் மகிழ்ந்து மார்கழி மாதத்தில் வளர்பிறை திருவாதிரை நட்சத்திரத்தில் என்னை நினைத்து எந்த பெண் நோன்பு இருக்கிறாளோ அவளுக்கு மாங்கல்ய பழத்தை கொடுப்பேன் என்று ஆசீர்வதித்து மறைந்தார். அன்று முதல் இன்று வரை திருவாதிரை நோன்பு கடைபிடிப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது சேந்தனார் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். சிவபெருமான் மீது அதீத பற்று கொண்டவர் சேந்தனார். இவர் மிக செல்வத்தை படைத்த ஒரு செல்வந்தர். சேந்தனார் ஈசன் பால் பற்று கொண்டதினால் திருவாதிரை நாளை அதிக பொருட்செலவு செய்து கொண்டாடுவார். இந்நாளில் ஏழை எளியவர்களுக்கு அமுது படைத்து அகமகிழ்ந்து இருப்பது அவர் வழக்கம். சிவபெருமான் இவரை சோதிக்க நினைத்து சேந்தனாரை ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படும் வறிய நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார். சேந்தனார் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார். திருவாதிரை நாள் வந்தது. சேந்தனார் பொருள் இல்லாமல் மனம் கலங்கினார். இருப்பினும் தன்னிடத்தில் உள்ள கார் அரிசியை குத்தி மாவாக்கி வெள்ளம் வாங்கி வந்து
களி செய்தார். பிறகு காட்டில் கிடைத்த இலை வகைகளை கொண்டு வந்து கூட்டுபோல் செய்து உணவு தயாரித்து சிவபெருமானை நினைத்து உள்ளன்போடு உணவினை ஏற்றுக்கொள்ளுமாறு வழங்கினார். மறுநாள் ஆலயத்திற்கு சென்ற சேந்தரார் கூத்தபெருமான் சன்னதியில் களி சிதறி கிடந்ததை பார்த்து திகைத்து போனார். ஈசனும் அசரீரி குரலில், சேந்தனாரே, வறிய நிலையில் இருந்தாலும் இந்நோன்பினை நீர் தொடர்கின்றீரா என்பதை யாம் சோதிக்கவே இந்த நிலையில் உம்மை வறியவராக்கி பார்த்தோம் என்று சொல்லியிருக்கிறார். உமது பக்தி என்னை கவர்ந்தது. பழையபடி நீயும் செல்வந்தனாய் வாழ்வீர் என்று உரைத்து அந்த அசரீரி மறைந்து போனதாக தகவல் இருக்கிறது. அப்பொழுது முதல் இந்நாள் வரை ஈஸ்வரருக்கு திருவாதிரை நாளில் களியும் பல வகை இலையும் கொண்ட கூட்டும் அடையும் நிவேதனம் பூஜைக்காக வைத்து நைவேத்தியம் செய்யப்படுகிறது. திருவாதிரை நோன்பு இருப்பவர்கள் செல்வ பலம் மாங்கல்ய பலம் இரண்டும் பெற்று இன்புடன் வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்தர் அவதரித்தது, அம்மையிடம் ஞானப்பால் அருந்தியது, தான் இயற்றிய புராணங்களை அரங்கேற்றியது எல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் நாளிலேயே என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. அடுத்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடம் காற்று ராசி. இந்த காற்று ராசியில் ஒரு கிரகம் நடு நட்சத்திரமாக அமைந்து அது ராகுவனுடைய நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் லக்னாதிபதி யாரோ அவர் அந்த லக்னாதிபதிக்கு 1, 5, 9, 1, 4, 7, 10 இருக்கும் கிரகம் அது சுப கிரகமாக இருந்தாலும் பாவக்கிரகமாக இருந்தாலும் திருவாதிரையில் நின்ற கிரகத்துக்கு தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அல்லது சுவாதியில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அல்லது சதயத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் இந்த ராகுவை திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு கொண்ட கிரகத்துக்கோ அல்லது திருவாதிரையில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2 கிரகத்திற்கும் குருவனுடைய பார்வை அமையும் பட்சத்தில் அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தியாக இருந்தாலும் குருவனுடைய தசாபுத்தியாக இருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு 1, 5, 9 கூறிய கிரகத்தினுடைய தசாபுத்தியாக இருந்தாலும் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் பூரண நலத்தையும் ஒரு யோகத்தையும் பெற்றுவிடுகிறார்கள் என்பது ஓரிரு ஜாதகத்தில் நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். பலமான பாதிப்பு காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் எப்படி செல்வத்தையும் செல்வாக்கையும் உறவுகளையும் தந்தது என்று பார்க்கும் பொழுது இந்த தொடர்பு முன்னே வந்து நின்றிருக்கிறது. இப்படி எண்ணற்ற ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பழங்காலத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் நடைமுறையில் இந்த ஜாதகத்தில் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் என்பது சார்ந்த தகவலையும் ஒரு கலப்பு என அல்லது ஒரு பழங்கால பழங்கால ஆன்மீகத்தோடு தொடர்புடைய நிகழ்கால ஜாதகத்தினுடைய தொடர்பும் அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் சார்ந்த தகவலையும் ஒப்பிட்டு பதிவுகளாக தருகிறோம். ஆக திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய கிரகமான ராகுவை லக்கணத்துக்கு 1, 5, 9 தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் 1, 4, 7, 10 கிரகத்தினுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் திருவாதிரை நோன்பை அதீத ஈடுபாட்டோடு கடைபிடித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும் என்பது திண்ணம். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடு இந்த தென்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.